வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம மாதாந்திர ராசி பலனா நம்ம தொடர்ந்து 12 ராசிக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ துலா ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்பேற்பட்ட நட்பலனை வழங்குங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த துலா ராசிநாதன் சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிநாதன் வரப்போகிற ஜனவரி மாதம் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்க போகிறார். அந்த பூர்வ புண்ணியாதிபதி அந்த சனி பகவானோட அவர் சேர்ந்து இருக்கும்போது பிறக்கும்போதே உங்களுக்கு ஒரு அற்புதமான நற்பலனை ஏற்படுத்த போது, தொழில் காரகனான அந்த சனி பகவான் கூட உங்கள் ராசிநாதன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையப்போகுது. உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுடைய லாபஸ்தானமான அந்த சிம்மமனையை பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலில் லாபம், எல்லா விதமான மனசில் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வத்தை நீங்கள் போய் வணங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்கள் எந்த உங்களுக்கு தெய்வ வழிபாட்டில் அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய பாக்யாதிபதி புதனான அந்த புத பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அது ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல அவர் சஞ்சரிக்கிறார். இந்த 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பார்வையில் இருக்கார். உங்களுடைய பாக்யாதிபதி குரு பார்வையில் அந்த புதன் இருக்கும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு பாக்கியத்தை ஏற்பட போகுது. தனஸ்தானத்தில் இருக்கனால நல்ல பணவரவை ஏற்படுத்தும். குலதெய்வ பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கனால ஒரு தொழில், ஒரு தொலைதூரத்தில் போய் நீங்கள் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால நல்ல செலவு பண்ணக்கூடிய ஒரு மாதமாக அமையும். நல்ல கேளிக்கையில் ஒரு நாட்டம் இருக்கும். ஒரு விரய பாவகத்தை அந்த குரு பகவான் பார்க்குறதுனால நல்ல சுப விரயமாக உங்களுக்கு அமையும். ஒரு இடம் வாங்கிறது அல்லது புதுசாக வீடு கட்டணுங்கிற பாக்கியத்தை நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக அடைவீங்க. அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் ஸ்தானத்தில் லாபாதிபதி சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி லாபாதிபதி 3ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அது ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல ஒரு பெயர்ச்சி ஆகிறனால உங்களுக்கு 3ஆம் இடத்துல அந்த முயற்சி ஸ்தானத்தில் லாபாதிபதி இருக்கும்போது எதுலேயுமே ஒரு முயற்சினால் ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்துல போகிறனால லாபாதிபதி 4ஆம் இடத்துல போகிறனால பூர்வீகத்தில் லாபம், சொத்து பத்து இருந்தாலும் நிலத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரனால் ஆதாயம், எதுலேயுமே ஒரு லாபத்தை, ஒரு கவர்மெண்ட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய அன்பர்களாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது அற்புதமான ஒரு பலாபலனை உங்களுக்கு ஏற்பட போகுது. ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். வம்பு வழக்கு, சத்ரு, ரோக, ருண, வம்பு வழக்கு, கடங்கார ஸ்தானத்தில் அந்த வெற்றி ஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி இருக்கும்போது எதிலையுமே வெற்றி, ஒரு கூட்டாளிகளால் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை அடைவீங்க. அதே மாதிரி கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் அயன சயன போகஸ்தானத்தில் கேது இருக்கனால ஒரு சிறு இடைஞ்சலை கொடுப்பார், ஒரு தங்கு தடையை கொடுப்பார். தூக்கத்தில் ஒரு இடைஞ்சலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கனால அந்த குரு பார்வை இருக்கனால அது உங்களுக்கு நிவர்த்தியாகி எல்லாத்துலேயும் பரிபூர்ணமாக நீங்கள் அடைவீங்க என்று கூறிக்கொண்டு ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை வாழ்த்தி வணங்குகிறது. வாழ்க வளமுடன்.